ஆதிசிவன் தியானபீடம் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று வணங்குகிறேன். தற்சமயம் நிறைய என்னுடைய பதிவுகளிலிருந்து பார்த்துவிட்டு கேள்விகள் கேட்கிறார்கள். எல்லாருமே போய் கேட்பறது என்னென்னா, அதிகபட்சமான கேள்விகள் காதல் திருமணம் கசந்து விடுவது ஏன், கூடிய சீக்கிரத்திலே காதல் திருமணம் கசந்து விடுவது ஏன் என்ற கேள்வியை கேட்கிறார்கள். நான் ஜோதிடன் என்பதனாலும் என்னிடம் நிறைய இந்த மாதிரியான கேள்விகளோடு நிறைய பேர் வருவாங்க. எல்லாமே விவாகரத்து சம்பந்தமாக தான் வர்றாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது காதல் திருமணம் பண்ணதாக தான் இருக்குது. இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு பெண் வந்தாங்க. ஐயா, நான் விவாகரத்து பண்ணலான் இருக்கிறேன், எங்களது காதல் திருமணம் தான், இந்த ஜாதகம் ரெண்டுத்தையும் பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. மனசில் வேற்றுமையை வச்சுக்கிட்டு ஜாதகம் பார்த்து என்னம்மா பண்ணுறது, முதல்ல ஏன் இப்போ பிரியணும்னு நினச்சிங்க, எத்தனை வருஷம் காதல் செய்தீங்கன்னா, ஐயா நானும் அவரும் 7 வருஷம் காதல் செய்தோம். அப்போ திருமணமாகி 70 நாட்கள் கூட ஆகலை, 3 மாதங்களுக்கே போகலை நாங்கள். இப்போ எனக்கு வேண்டான்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு நம்ம கேட்குற பொழுது அவங்க சொன்னது ஒரே வார்த்தை என்னென்னா, 7 வருடங்கள் காதல் பண்ணோம், காதல் தான் பண்ணோம், ஆனால் வாழ்க்கை நடத்தலை. இப்போ அவர் கூட வாழற பொழுது தான் அவர் எப்படின்னு தெரியுது. ஸோ அது எனக்கு செட் ஆகாது, அதனால் தயவுசெய்து இதை பாருங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், செட் ஆகாதுன்ற முடிவோடு வந்திருக்கிறீங்க, இப்போ ஜாதகம் பார்த்து என்ன பண்ண போகிறோம், அதனால் உங்களுக்கு பிடித்தா வாழுங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். இதில் ஜோதிடம் ஒன்றும் செய்ய முடியாது, ஜோதிடர்கள் சொல்ல முடியாது. நான் எங்களை கேட்டிங்கன்னா சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். இப்போது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, காதல் பண்ணும்போது எல்லாருமே 2 பேர் சைட்லேருந்துமே நிறைய பொய்களை தான் பேசுகிறோம். அழகாக இருக்கிற நீன்னு சொல்லுவான் ஆண், ஐயோ நீங்கள் நடந்தாலே அவ்வளோ அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவாள் பெண்ணு. இப்படி நிறைய விஷயங்களில் பொய்யாவே பேசி அது கல்யாணம்னு வந்த பொழுது தான் உண்மை தெரிய ஆரம்பிக்கும். அவங்கள பற்றின காரண அறிவுன்னு சொல்கிறோம். அதை கிட்ட போகும்போது வாழும்போது தான் ஒருத்தர் எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ தான் இந்த மாதிரியான சில சிக்கல்கள் உருவாகி பிரிஞ்சு போகிற தன்மையை உருவாக்குது. அதனால் காதல் அப்படிங்கிறது சீக்கிரம் கசந்து போகுது. இந்த காதல் என்பது அன்பாக என்னைக்கு இருக்குதோ அது வரைக்கும் வாழ்வாங்க. ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆணை பார்த்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தான் நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க. இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது ரொம்ப காலத்துக்கு போகிறதில்ல, சந்தோஷமே போகுது. இந்த மாதிரி நம்ம பேசி நிறைய விஷயங்களை பார்க்குற பொழுது ஒரு நண்பர் கேட்டார், சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும். அடுத்த கேள்வி இது வருது, சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும். ஒரு சங்குசூடன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் ஒரு காலத்தில். அவருடைய பெயரை கொண்ட ஒரு நண்பர் ஒருத்தர், சங்குசூடன் அவர் பேர். போய் நல்லா ஒரு பாருக்கு போவார், நல்லா தண்ணி அடிப்பார், அதுதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு வருவார். ஒரு நாள் எல்லையை மீறி குடிச்சிட்டு தன்னுடைய காரில் வண்டி ஓட்டுறதுக்காக வந்தவர், கார் எடுக்கிறதுக்காக வந்தவர், தன் பின் சீட்டில் போய் உட்காந்துடுறார். அதாவது அவருக்கு நம்ம முன்னாடி உட்காந்துட்ருக்கிறதா நினச்சி உட்காந்துக்கிட்டு ஸ்டேரிங்கை காணமேன்னு தேடுறாரு, பிரேக்குங்களை காணோம், கிளச்சு காணோம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாரு. தேடிகிட்டே இருந்து அவருக்கு எதுவுமே இல்லைன்னொன்னே யாரோ இதை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி 100க்கு ஃபோன் பண்ணுறாரு, போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்கிறார். இந்த மாதிரி என் காரில் இந்த பொருளெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க, ஸ்டேரிங்கே திருடிட்டாங்க அப்படின்னுவார். இப்போ இந்த மாதிரியான ஒரு இதில் அவருடைய சந்தோஷம் முழுசும் போயிடுச்சு. போலீஸ்காரன் வந்தாங்க 100லேருந்து என்னையா ஸ்டேரிங் இங்கே தான் இருக்குது, நீ உட்காந்துருக்கிறது பின் சீட்டில் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அப்படின்ட்டு மறுபடியும் போய் முன்னாடி உட்காருவார். போலீஸ் என்ன பண்ணுது, அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா குடித்து விட்டு வாகனம் ஓட்ட வந்திருக்கிற நீ அப்படின்ற அந்த இதில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது கைது பண்ணவருக்கு சந்தோஷம் எங்கே வரும்? ஆக சந்தோஷத்தை தேடி போகிறவங்க எந்த காரணத்துக்காக சந்தோஷப்படணும், அந்த சந்தோஷம் எங்கே இருக்குது
அப்படின்றது தெரியாமல் ஏதோ ஒரு பொருள் மீது இருக்கிறதுனால இப்படியெல்லாம் வந்து நம்ம சிக்கலாகி போகிறோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கை முழுசும் போயிட்டே இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நமசிவாய, நமசிவாய.